ஸோ guys, இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போறோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் தாங்க. அது இதுவும் பார்ட் 2 கிடையாது. ஸோ நம்ம இந்த கேம் பிளேல ஃபைட்டிங் வித் மை பிரதர் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பார்த்து ரசிங்க. இதுதான் என்னோட பிரதரு. அங்கே தான் போயிட்டு இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டுன்னு. அவன் தான் என்ன பிரதர். வெயிட் பண்ணுறா கைஸ், என்ன விட முன்னாடி போயிட்டா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே நின்றுருக்கான். இது நம்ம ஃபைட் போட போகிறோம். இவன் கேஸ் ஃப்ரூட் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம வெனாம் ஃப்ரூட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம 2 பேர் ஃபைட் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ எது ஜெயிக்குது. 5 ரவுண்ட் இருக்குது. ஸோ எங்கேயும் கூட்டு போகிறான் எங்கன்னு தெரில. அங்கே கூட்டு போகிறாங்க. யாரா அவன் கைஸ்? ஸோ கைஸ், யாரோ ஒருத்தன் என் கூட சண்டை போட்டான். அவனை முடிச்சுட்டு நம்ம என் பிரதர் கூட சண்டை போட போகிறோம். ஓ அங்கே நிற்கணும்னு சொல்கிறான். ஓகே, நம்ம இங்கேயே நின்றுப்போம். ஸோ இப்போ ஆரம்பிக்க போது ஃபைட்டு. ஸோ இப்படி நின்று கோ அப்படின்னு காமிது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம சும்மா இப்போ நான் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுவேன்னா 5 ரவுண்ட் இருக்கு கைஸ், மறக்காம பாருங்கள். ஆஹா, இவனும் ஃப்ரூட் யூஸ் பண்ணுவனும். யார காம்பேட் வர என்னடா இருக்க? தண்ணி உள்ள தள்ளி விட்டான் கைஸ். தண்ணி விட்டான். என் பிரதர் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா விளாட்றானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் வேற கேஸ் ஃப்ரூட் வச்சு ரொம்ப பண்ணுறாங்க கைஸ். நோ விட்டு குட்டுறவே கூடாது. இங்கே பாருங்க. போடு யாருக்கிட்ட போடு. சூப்பர் கைஸ். மக்காம நான் லைக் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் கைஸ். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். வெயிட் பண்ணுறா. நான் நிற்கவே இல்லை. இப்போ நின்ட்டேன். சரி. ஆஹா, குறி பார்த்து சூப்பர். பாருங்க என்ன மாதிரியே. ஓ நோ போடுறா அடச்ச கைஸ். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் வேற பறந்து அடிக்கிறாங்க கைஸ். என்கிட்ட ஒரு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. எங்கடா அவன்? ஆடா எங்கடா? வேணா நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டே முடியும். எவ்வளோ நேரம் ஆகுது? வெயிட் பண்ணுப்பா தம்பே. நோ ப்ரோ. ஆனால் எங்கடா கைஸ் மாஞ்சு போயிட்டு? நோ முடிஞ்சுட்டு அவ்வளோதான். என் ஹெல்த்து காலி கைஸ். ஒரு பெரிய சேசிங்காக இருக்குது. ஸோ எல்லோரும் காப்பாற்றுங்க கைஸ். ஓ நோ கைஸ். அவன்கிட்ட ஒரு ஹெல்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்களேன், எல்லோ கலர் வந்துருச்சு. ஆனால் என்கிட்ட ரெட் கைஸ். முடிஞ்சுட்டு. ஓ ஹெல்த்து நிறைய வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம தோற்றுறோம். ஸோ செகண்ட் ரவுண்டு எப்படி கைஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் தோற்றோம்? சரி, இப்போ ஏதோ கமெண்ட் பண்ணுறா. மறுபடியும் அதில் நிற்கணுமா? ஓகே கைஸ், ஃபஸ்ட் ரவுண்டில் தோற்றுட்டேன் கைஸ். நான் வீக்காக இருந்தாலும் என் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. கேஸ் ஃபுட் வச்சுருந்தாலும். ஃபஸ்ட் அட்டாக் போட யாருக்கிட்ட வேட்டே விடக்கூடாது கைஸ். இவன் வேறு கைஸ். அங்கே பாருங்க கேஸு செம. இது பாருங்களேன், டீமன்ஸ். அது டீமன்ஸ் இல்லதோ. நானும் அந்த ஃபுட்டில் பாயிண்ட். ஓப்பா ஓடி யாருக்கிட்ட? தம்பே வேணாம் என்கிட்ட வச்சுக்கத. தம்பே போடு யாருக்கிட்டே கைஸ். நம்ம ஒரே ரவுண்டில் யார் ஜெயிக்கணும். 5 ரவுண்ட் இருக்குது. ஆஹா, இன்னும் 4 ரவுண்ட் இருக்குது. இவன் வேறு தப்பே கேஸாக மாறிட்டேன்னா நல்ல வேலை. 3ஆவது ரவுண்டை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். போட அவுட்டு. ஐயோ தோற மாட்டான் கைஸ். ஹெல்த்தை நான் கவனிக்கவே இல்லை. ரொம்ப குறைவாக இருக்கு கைஸ். ரொம்ப சீட்டிங் பண்ணுறான். ஐயோ நம்ம தப்பிச்சு போயிருந்தா நம்மளுக்கு நல்லது. கைஸ் ஹெல்த்து ரொம்ப குறைவாக இருக்கு கைஸ். கரெக்டாக போட இல்லையே. இல்லடா கரெக்டாக போடுன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ போடுற. கைஸ் அமல் படவே மாட்டேங்குது கைஸ். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸு. ஸோ தேர்ட் ரவுண்டில் தான் டிரான்ஸ்ஃபர்மே படவே மாட்டேங்குது. போட அவன் யாருக்கிட்ட? சூப்பர். அவன் நம்மளை அடிக்க விட்டுட்ருக்கான். போடு. அவன் படவே மாட்டேங்குதே கைஸ். அவன் கீழே வந்துட்டான் தண்ணிக்குள்ளே. தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் இப்போ ஒரு பவரை யூஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் நம்மளை காட்டிடலாம். டக்கு தாக்குறா. இவன் வேறு போயிட்டு. அப்பா போடு கைஸ். ஹெச்ஆர்ட்டுன்னு நினைக்கிறேன். அவன் தான் பாருங்க, ஆரஞ்சு தான் இருக்கு. போச்சுடா. நினச்சேன்டா இவன் வெயிட் பண்ணான்னு நினச்சேன். ஐயோ என்னடா அது? போடு தோத்துட்டேனா? அவுட்டு கைஸ். நான் செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டேன்.
ஸோ வந்து நான் செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டேன். ஸோ வந்து மேட்ச் ட்ராவாக இருக்குது. ஸோ வந்து எப்படி ஜெயிக்க போகிறோன்னு தெரில. ஸோ வந்து நான் செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சுட்டான், ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டான். இன்னும் 3 ரவுண்ட் இருக்குது கைஸ், 3 ரவுண்டு. நம்ம இன்னும் 2 ரவுண்டில் ஜெயிச்சாலே போதும் கைஸ். வந்து பார்ப்போம். நம்ம ஒரு பாயிண்ட்டு, அவன் ஒரு பாயிண்ட்டு. என்னாச்சு? ஓகே. ஸோ வந்து இப்போ கோன்னு கொடுக்க போதே ஆஹா கைஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்டா யார்கிட்டடா போடு கைஸ். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வந்து இப்போ வந்து நாக்ஸ் எ ஷாட். ஆஹா இப்போ நம்ம பூகம்போ போட்டுடலாம் கைஸ் அபினவ் கிட்ட. இப்போ பாய்சன் டேகஸ் கைஸ், அவனை ஹெல்த்தே குறையல. சூப்பர் கைஸ். எங்கே கைஸ் அவன் ஹெல்த்தை காமிக்க மாட்டேங்குது. ஆஹா டீமன்ஸ் போடுறவன் கைஸ். சூப்பர் கைஸ். கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆஹா பூகம்பமா கைஸ். நான் மாட்டிக்கிட்டு கைஸ், நம்ம ஓடிடலாம் கைஸ். எனக்கு ஃபியூரி வேறு கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஃபியூரி வேறு 1000 கூட இல்லை. ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை. வந்து அவன் நமக்கு வெயிட் பண்ணுறான். அவனும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விட்டு இது பண்ணிட்டான் கைஸ். ஃபியூரி வேறு இல்லை. ஸோ வந்து பார்ப்போம். இப்போ நம்ம அவனை அட்டாக் பண்ணலாம். போடு அவன்தான். கைஸ் ஏதோ சிங்கம் மாதிரி என்ன அட்டாக் பண்ணுது. அவள்தான் கைஸ். இப்போ 3rd ரவுண்டில் நான் ஜெயிச்சுட்டா. இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்குது. அவனுக்கு 2 பாயிண்ட்டு, எனக்கு 1 பாயிண்ட்டு. ஸோ வந்து பார்ப்போம். ஸோ கைஸ் 4வது ரவுண்டு. ஸோ வந்து பார்ப்போம். இன்னும் 2 இதில் ஜெயிக்கணும். இல்லை 3வது ரவுண்டா? ஆமாம் கைஸ் 4வது ரவுண்டு. ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் 2 ரவுண்டில் நீ ஜெயிக்கணும். என்னடா சுற்றி அடிக்கிறான் கைஸ். ரொம்ப ஓவராக பண்ணுறான். அடிக்கலாம் வாங்க. குறி பார்த்தே நம்ம வந்து இந்த லாக்கை போட்டுடலாம். அப்போ தான் குறி பார்த்து அடிக்க முடியும். இப்போ பாருங்களேன். அவ்வளோதான் போடு. லாக்கே நம்ம போடல கைஸ். வந்து இப்போ லாக் போட்டதுனால சூப்பராக இருக்குது. ஓகே அவன் ஏதோ பவர் யூஸ் பண்ணுவான் டக்குன்னு. போடு சூப்பர் கைஸ். ஓகே இப்போ மறுபடியும் நம்ம அவனை அட்டாக் பண்ணிட்டுருக்கோம். வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டலாமா? ஓகே போட்டாங்க. அவ்வளோதான் கைஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ போட்டாங்க. வந்து இப்போ நம்ம இதையும் போட்டுடலாம். நினச்சேன்டா ஏதோ பவர் யூஸ் பண்ணுவான்னு நினச்சேன். அவன் தப்பிக்கிறாங்க ஹெல்த் கம்மியாக இருக்கனால. அவுட்டா? இல்லை. வந்து அவன் ஹெல்த்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கேன். இப்போ நம்ம பூகம்பத்தை போட்டுடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம அவன் தோத்துட்டாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து 2 பாயிண்டில் இருக்கோம். ஸோ வந்து இப்போது லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிப்பா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ வந்து லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிப்பா கைஸ் வந்து பார்ப்போம். என்ன சொல்கிறான் K1. சரி இப்போ லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே இருங்க மறுபடியும் அதில் போய் நின்றுட்டு லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் நிற்க முடியல. ஓகே ஸோ கைஸ் எனக்கு பதட்டமாக தான் இருக்குது. லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிப்பா? சரி ஓகே இப்போ நம்ம மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இவனை தாக்குவேன். என்கிட்டே தப்பிச்சு போகிறேன். லாஸ்ட் ரவுண்டில் காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். சார் கைஸ் நான் கைஸ் பக்கத்துலேயே இருக்கான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்க லாஸ்ட் ரவுண்டில். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு தாங்க ஆடணும், வேறு வழியே இல்லை. அவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டான். வெயிட் கைஸ் மேட்ச் ஓவரா கைஸ்? நான் அட்டன் பண்ணவே இல்லை கைஸ். என்ன கைஸ் இது? அதுக்குள்ளே மேட்ச் ஓவர்னு சொல்லிட்டாங்க. இது சும்மா மேட்ச் தான் கைஸ். இது எதுவும் இல்லை, ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் மறுபடியும் மேட்ச்சு. நான் ஃபஸ்ட்டே அட்டாக் பண்ணுறேன். இப்போ பாருங்க கைஸ். இதான் பாருங்க கைஸ். நோ ஹெல்த் வர கம்மியாக இருக்குது கைஸ். ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களாம் அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். சுற்றிலாம் அடிக்கிறாங்க கைஸ். இப்போ பாருங்க பூகம்பத்தை போட்டோம்னா நம்ம வந்து தப்பிச்சு போயிட வேண்டியது தான் கைஸ். தப்பிச்சு போயிட்டா ஒன்றும் ஆகாது. பாருங்க மேலே பாந்துட்டு இருக்கான். அவன் பூகம்பத்தில் மாட்டிக்கிட்டான். அந்த சிங்கவானே என்கிட்ட வருது. அவ்வளோதானா கிளாஸ் வந்தாச்சு. ஓகே அவ்வளோதான் போட்டு தாக்கு. யாருக்கிட்ட கைஸ் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பானே. நீங்கள் தாங்க சொல்லணும். பாந்துடலாம் கைஸ். நல்ல வேலை அந்த சிங்கம் நல்ல வேலை நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ
இந்த பவர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் பிரதர்கிட்டேயோ. இப்போ நான் கீழே வந்ததுனால நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். கீழே வந்ததான் அவன் என்னை அடிக்கிறான். ஸோ எங்கடா அவன் இங்கே இருக்கானா? பாருங்க. நோ 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 கைஸ், நோ கைஸ், ரொம்ப நம்ம தப்பு பண்ணுறோம். ஓகே, நம்ம நாக்ஸியை ஷாட் எடுத்து ஓடு. ஆஹா கைஸ், ரொம்ப இது பண்ணுறான். நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆஹா, இவன் வேறு எப்போ அட்டாக் பண்ணுவான்னு தெரில கைஸ். இப்போ நம்ம கீழே வந்துக்கலாம். அவன் இங்கே வேணா சிங்கம் எப்போ ஜஸ்ட்டு என்னடா பண்ணுற? ஓகே, இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபியூரி இல்லை நம்மள்கிட்ட. ஸோ இப்போ நம்மளால் தப்பிக்க முடியாது கைஸ், கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம சும்மா அட்டாக் பண்ணுவோம். போடுறான் கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாம் கைஸ். தப்பிச்சா ஜெயிக்கலாம் கைஸ், கண்டிப்பாக கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். சொன்னாங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சிடும் கைஸ். நம்ம தான் கைஸ். லாஸ்ட் ரவுண்டில் நான் தான் ஜெயித்தேன். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனால நம்ம ஜெயிச்சிட்டோம். சூப்பர் கைஸ். ஸோ அவன் ஏதோ கமெண்ட் பண்ணுறான், மறுபடியுமா? ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் நான் தான். ஸோ எனக்கு 3 பாயிண்ட்டு, அவனுக்கு 2 பாயிண்ட்டு. ஸோ பார்ப்போம் கைஸ். இந்த மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்டி நினச்சேன்டா அப்போவே நல்லா பண்ணுவான்னு நினச்சேன். ஸோ அப்படியே பண்ணிட்டான். ஸோ நம்ம மேலே பார்க்க வேண்டியது. ஓடுறான் ப்ளீஸ் மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வேணாண்டா ப்ளீஸா டே. அவனை நம்ம அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுடலாம். ஆனால் இல்லை, அந்த சிங்கம் மிஸ் பண்ணிட்டான். குறி பார்த்து அடிக்கல. நல்லவே போட்டான். தப்பிச்சிருக்கணும், ஆனால் தப்பிக்கல. கேஸ் ஆகி நானும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுறான். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையடா. ஃபியூரி வேறு அதிகமாக மாட்டேங்குது கைஸ். மேக்ஸ் ஃபியூரி இல்லை. ஸோ சீட்டிங் பண்ணான்னு வெயிட் பண்ணுறா. இப்போ பாருங்க என் ஆட்டத்தை. நில்றா இப்போ பாரு. போட்டாங்க கைஸ். நம்ம இப்போ நம்மளோட அட்டாக் பண்ணிட வேண்டியதுதான். ஆஹா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். கைஸ், பூமியே தெரியுது கைஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம அவனோட ஃபியூரி கம்மியாக்கிட்டு அவனும் பாந்து வரான் கைஸ். இப்போ நம்ம கீழே போயிட வேண்டியதுதான். என்ன பண்ணுறோம்? கீழே போயிட்டு அவன் எங்கடா அவன்? இப்போ நம்ம மேலே போயிட வேண்டியதுதான். இப்படி போயிட்டு சூப்பர் பவர் கைஸ். இப்போ அவன்கிட்ட ஃபியூரி காஞ்சான்னு நம்ம வந்து கீழே போயிடலாம். நம்மள்ட்டையும் ஃபியூரி குறைந்து பார்ப்போம். கீழே இறங்கிட்டோம்டா. தப்பா கீழே இறங்கிட்டான். இப்போ பாருங்க, மேலே வந்து அட்டாக் பண்ணுவான்டா. அவன் இங்கே வந்துட்டான் கைஸ். நம்ம ஓடிக்கிட்டு தான் நல்லது. ஆனால் இந்த வெனம் வந்து ரொம்ப பறக்கணும். இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஐயோ, டீமன்ஸ் வராங்க. போச்சு டீமன்ஸ் வந்துட்டாங்க. இவங்கடா. இப்போ நம்ம மேலே போயிடலாம். அவ்வளோதான், நாக்ஸியை ஷாட்டு இதை போடு. அதுக்கப்புறம் பூகம்பத்தில் மாட்டிக்கிட்டான். சூப்பர் கைஸ். எப்போ தப்பிச்சிட்றான் கைஸ். அவன் பண்ணுறான் கைஸ். ரொம்ப ஹெல்த் கம்மி. அவன்கிட்ட ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. கைஸ், ஃபியூரி கம்மியாச்சு. அவனுக்கு இன்னும் குறையவே இல்லை கைஸ். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் கைஸ். நான் கேட்குறேன், இந்த சீட்டிங் கைஸ். ஸோ அவனுக்கு 3 பாயிண்ட்டு, எனக்கும் 3 பாயிண்ட்டு. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு மறுபடியும் அதில் நிற்க சொல்லுவான். வாடா நில்லு. ஃபியூரியே கம்மியாக இருக்குடா கைஸ். ஐ வான் 3-3 ஒன்லி. and 3 only. 3 and 3 only. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது வந்து ட்ரா மேட்ச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் கேட்டதில் ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 3 and 3 தான். ஸோ ட்ரா. ஆல் ரைட். இப்போது என்ன மேட்ச் போடலாமா இல்லை வேணாமா? ஆல் ரைட்டு. ஸோ ஆல் ரைட். ஸோ பாய் கைஸ். ஸோ இவனும் பாய் சொல்லிட்டான், நானும் பாய் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஸ்டார் கேமிங் தமிழ். பாய்.